Hey guys and welcome to another vlog and cheeky vlog. So Diwali varudilla, so I thought நானே கொஞ்சம் என் வீட்ல சில ஏரியாஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அந்த ப்ராசஸை உங்களோட நான் ஷேர் பண்ணேன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் க்ளீனும் பண்ணலாம். ஒன்று இன்ஸ்பயர் ஆகும் க்ளீன் பண்ண. ரெண்டு அதே மாதிரி நிறைய பேர் ரொம்ப நாளாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் வேறு கேட்டுட்ருக்கீங்க. அப்படியே இந்த வீடியோவில் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் க்ளீனிங் ஆரம்பிக்க போகிறேன். எல்லாமே சேர்த்து ஒரேடியாக காட்டிடலாம்னு நினச்சேன். ஸோ எஸ் கைஸ், வெல்கம் டு மை ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது ஆக்சுவலி எங்களோட வீடியோட வந்தது. பை தி வே இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி ஹோம் டூர் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். வித் லவ் சேனலில் நீங்கள் ஃபுல் ஹோம் டூர் செக் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த சைட் ஆஃப் த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து என்னோட போர்ஷன், அந்த சைடு வந்து விக்னேஷோட போர்ஷன். விக்னேஷ்க்கு பெருசாக எதுவுமே இல்லை, எல்லாமே என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், என்னோட ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிப்பான். மிஞ்சி போனால் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரஷ்ஷு, ஹேர் ஸ்ப்ரே மட்டும் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஷேரிங் பேஸில் தான் இருக்கும். ஆனாலும் அவங்கவுங்க ஓன் ஸ்பேஸ் இருக்கணும். அவன் பர்ஃப்யூம்ஸ்லாம் வச்சுருக்கான், அதெல்லாம் வைக்கணும்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் அவனுக்கு ஒதுக்கியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெஸ். ஏன்னா எவ்ரிடே ஆல்மோஸ்ட் நான் மேக்கப் போடுவேன் அண்ட் சம் டேஸ் அது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுப்பேன். ஆனால் வென் திங்ஸ் கெட் ஹெக்டிங், லைக் பேக் டு பேக் ஷூட்டிங்காக பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் மேக்கப் எடுத்துட்டு போகிறது அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டேபிள் இஸ் அ மெஸ். சரி, ஓகே. அண்ட் நிறைய பழைய மேக்கப்பும் இருக்குது. இப்போ கொஞ்சம் புது மேக்கப்பும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் காட்டுறது திவாலி ஸ்பெஷல் நியூ மேக்கப். ஸோ எனிவே கைஸ், அதனால இப்போ பழசுலாம் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் இயர் ஆகுது நான் மேக்கப்லாம் டிஸ்கார்ட் பண்ணி. மோஸ்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஓப்பன் பண்ணி 1 இயர்ல போயிடும். லிப்ஸ்டிக்ஸ்லாம் மேபி கொஞ்சம் 2-3 இயர்ஸ் இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி 1 or 2 இயர்ஸ்ல எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸும் டிஸ்கார்ட் பண்ணினா இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஸ்கின். அண்ட் நம்ம ஸ்கின் நிலைமை இப்போ என்ன எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பை த வே, நீங்கள் வந்து அக்கா எங்கேருந்து வாங்கினீங்க அந்த டிஷர்ட் அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து H&M ஜீன்ஸ் வந்து ஒன்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு மினி டூர் மாதிரி காட்டிடலாம். எனக்கு ஒரு பிஃபோர் மாதிரி. இது மேலே வந்து ஃபுல்லாகவே பேக்ஸ். இதெல்லாம் வந்து என் ஜுவல்லரி, இதெல்லாம் என் ஜுவல்லரி. ஸோ இதில் என்ன கான்செப்ட்னா வந்து பாதி ஜுவல்லரி வந்து நான் எது எங்கே இருக்குன்னே தெரியாது. அதனால கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது தான் எப்பவுமே போடுற மாதிரி இருக்குது. ஸோ ஐ தாட் அது கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து என் பேங்கிள்ஸ் டப்பா, இது வந்து என் கிளிப்பு டப்பா. எல்லாம் இந்த குட்டி குட்டி எங்களுக்கு பாக்ஸ்லாம் வருதுல்ல, எல்லாமே நான் ரீயூஸ் பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் பாருங்க. ரப்பர் பேண்ட் கிளிப்பு, இது பார்த்தீங்கன்னா கிளிப்பு. இதுக்கு நடுவில் ஒரு 4 பேங்கிள்ஸ் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தோன்னா அழகாக ஒரு சேர் இருக்கும். ஆக்சுவலி இந்த சேருக்குள்ளேயே ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம் மாதிரி பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அமேசிங், ரைட்? ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட எல்லாம் இது ஒரு குப்பையாக இருக்குது. இன்னைக்கு வீடியோவுக்கு தான் ஓவர் குப்பையாக இருக்கும்னு தெரில. ஸோ இது வந்து எங்களோட பர்ஃப்யூம்ஸு அண்ட் கொஞ்சம் மெடிசன்ஸ் அண்ட் இந்த பேராஷூட் கோகோனட் ஆயில் எந்த காலத்துலேருந்தும் இருக்குது. அண்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட பிராண்ட் பிஆர் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணுன்னா எங்கள் கேமராமேன் மிரரில் தெரிஞ்சிருவாங்க. அதனால் அப்படியே சாரி கைஸ், கொரியரில் நான் வந்தாங்க. டப்புன்னு போயிட்டு வந்து லைட்டாக வேர்த்து கீர்த்து போனிடெயில் போட்டேன். ஸோ எனிவே கைஸ், இந்த பார்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்ளீட் சானிடரி பேட்ஸ். இது மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேஷியல் ஆயில்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பேன். அண்ட் என்னோட மெடிசன் கேபினெட்டும் இருக்குது. அண்ட் இந்த பார்ட் ஆஃப் த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நுவாவோட ப்ராடக்ட்ஸ் தான். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் நான் நுவா உமன் பேட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னதான் கப்ஸு டேம்பான்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணதும் ஐ ஆம் ஆக்சுவலி கம்ஃபர்டபுள் வித் பேட்ஸ். அதனால தான் நான் அண்ட் ஸ்டிக்கிங் டு நுவா. இது one of the brands that I love talking about or love showing in the channel because கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் இவ்வளோ பேட்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 3 lakh விமனோட ஃபீட்பேக் கேட்டு அவங்களோட என்னெல்லாம் சேஞ்சஸ் தேவை அந்த பேடில், அவங்களுக்கு எது பண்ணால் இன்னும் சேஃபர் அண்ட் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீட்பேக் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ முதலேருந்து நுவா பேட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த லைட் ஃப்ளோக்கு கலர் மாற்றிட்டாங்க. ஏன்னா 2 பீச் இருந்துச்சு. மேபி அது வெளுத்து போச்சா இல்லை சீரியஸாக கலர் டிஃப்ரென்ஸான்னு தெரியல. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே கொஞ்சம் கலர் மாற்றிருக்காங்க லைட் ஃப்ளோ பேட்ஸ்க்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி நான் ரீசெண்டாக ஆர்டர் பண்ண பேட்ஸில் இந்த நியூ அண்ட் இம்ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டிருக்கல இந்த நுவா பாக்ஸு. ஸோ இந்த பேட் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பேடோட இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்ஸ்லாம் கூட கலர் மாறி இருக்கு. இந்த பேட் தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ பை த வே எல்லாமே மாற்றிருக்காங்க. இந்த மேலே இந்த எம்போசிங்காக இருக்கட்டும், இன்னும் சாஃப்டராக ஆயிடுச்சு பேட்ஸு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் தீஸ் டேஸ். அண்ட் இந்த அடேசிவ் விங்ஸோட சைஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஒழுங்காக ஸ்டிக் ஆகி ப்ராப்பராக பிளேஸ்லேயே இருக்கும் ஆல் த டைம். அண்ட் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த டாப் ஷீட் ரொம்ப சாஃப்டராக ஆயிடுச்சு, பிளெயினாகவும் ஆயிடுச்சு, அந்த எம்போசிங் இருக்கிறதுலாம் இல்லை இப்போது. அண்ட் ஆல்சோ இது 50% இன்னும் வைடராக ஆக்கியிருக்காங்க பேக் பார்ட். அண்ட் இந்த அடசிவ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கே கொஞ்சம் அது முன்னாடி ப்ராப்ளமாக இருந்துச்சு, இப்போ ஐ திங்க் பெட்டராக இருக்கும்னு சொல்லி. ஏன்னா இட் ஸ்டேஸ் இன் பிளேஸ். அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ராக்ரன்ஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. ஸோ இட் இஸ் மோர் சேஃபர் ஃபார் அவர் ஸ்கின். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுள் பேட் யூஸ் பண்ண நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஹாவ் அ லிங்க் for you நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க. வாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே இந்த டப்பாக்குள்ளே வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் என்றைக்குமே அது டப்பாக்குள்ளே எல்லாமே இருக்காது. இந்த இடத்த கிளியராக வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் அது என்றைக்குமே நடக்காது. ஸோ இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா என்னோட கோம்ஸு, என்னோட ப்ரஷஸ்ஸு, இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு, ப்ளஸ் கொஞ்சம் இந்த சன்ஸ்க்ரீன், ஆயின்ட்மெண்ட்ஸ், இப்போ ஆக்னேக்கு ஆயின்ட்மெண்ட்லாம் போட்டுக்கிறேன், அதெல்லாம் வச்சுருக்கேன், பொட்டு, குங்குமம் அதெல்லாம். இந்த டப்பா பார்த்தீங்கன்னா இது வந்து விக்னேஷ்து. இது வந்து ஃபுல்லாக இந்த மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் தான் இருக்கும். ஆக்சுவலி நானும் யூஸ் பண்ணுவேன், ஆனால் வந்து இந்த பெருசெல்லாம் தூக்கி வந்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் பாதியாக வந்து கிடையாது. இந்த பான்ஸ் டப்பா எந்த நான் யூஸ் பண்ணுவேன், இந்த ட்ரை ஷாம்பூ எந்த நான் யூஸ் பண்ணேன். இப்போ இதெல்லாம் காலி ஆயிடுச்சு, தூக்கி கடாசணும். ஸோ அதுதான் இன்னைக்கு பண்ண போகிறோம். அப்படியே இது ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃப்ஸில் தான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. பேசிக்லி மேக்கப் இருக்குது. கொஞ்சம் பார்ட்டி போஸ்க்கு வந்துடுறேன், ஏன்னா பார்ட்டி கதைலாம் பேச போகிறேன், ஆயா கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து வைக்க வேண்டியது வந்து வெறும் ஃபவுண்டேஷன், மூஞ்சிக்கு போடுறதுலாம், ஐ ஷேடோ பேலட்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி அடுக்க போகிறோம். ப்ளஸ் வந்து ஒரு 900 ஃபவுண்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், தப்பான ஷேடில். ஸோ அதெல்லாம் வந்து இதெல்லாம் டேட் இருக்குன்னு பார்க்கணும், அதெல்லாம் தூக்கி கணசணும், இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா தேவைன்னா கொடுத்துடணும். ஸோ அடுத்தது வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரஷ் இருக்கவே கூடாது, ப்ரஷ் அங்கே இருக்கணும், ஆனால் எல்லாமே இருக்குது. இது வந்து ஜஸ்ட் லிப்ஸ்டிக்ஸு, லிப் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். அதில் தான் எனக்கு நிறைய லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது, விச் ஐ ஹேவ் டு டிஸ்கார்ட். ஸோ அதை காட்டிடுறேன். அடுத்தது வந்து இது கீழே பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, இந்த துண்டு வந்து இங்கே இருக்கவே கூடாது. ஸோ வந்து இந்த ஐஷேடோ பேலட்ஸ்லாம் என்னென்ன இது இந்த ட்ராவே கண்ட்ராவியாக இருக்குது, அது வேறு ஒரு க்ளீனிங் போடணும். ப்ளஸ் வந்து இது வந்து ஐ ப்ராடக்ட்ஸ் உள்ள டப்பா, இதில் லிப்ஸ்டிக் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணணும். இது கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து மிஸ்சலேனியஸ்ஸு, நிறைய பொருள்ஸ் இருக்குது. ஒரு பவுச் வந்து ஓப்பனாக இருந்துச்சு, அதனால் நிறைய விஷயங்கள் வந்து ரிவீல் ஆகிடுச்சு. ஸோ எஸ் கைஸ், ஸோ இதில் வந்து இது ஒரு மிஸ்சலேனியஸ். இதுலேயும் என்ன தேவையானது இருக்கா இல்லை தூக்கி போடணுமா, நெயில் பாலிஷ்லாம் வச்சுருக்கேன். ஸோ எக்ஸைட் ஆகிட்டேன் கைஸ். எனக்கு இருக்கிறது 3 கலர் நெயில் பாலிஷ் தான். ரெட்டு, அனதர் ஷேட் ஆஃப் ரெட்டு, அதுக்கப்புறம் ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ளூ. ஸோ இன்னும் நான் பிங்க் இருக்காங்க, நான் இப்போ போட்டிருக்கேன். நிறைய பேர் நோட்டீஸ்லாம் பண்ணுறீங்கப்பா இது அதுக்குள்ளே விட்டுச்சு இந்த நெயில் பாலிஷ். ஐ எம் நாட் அ வெரி நெயில் பாலிஷி பர்சன். ஸோ மறுபடியும் சாரி. ஸோ இன்னைக்கு வந்து இதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணி க்ளீன் தான் பண்ண போகிறோம். இது ஒரு மினி டூர் பார்த்தீங்க. இது வந்து பிஃபோர் ஆஃப்டர் வந்து எப்படி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு டிப் கிளீனிங் டிப்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆஃப்டர் காட்டுறேன். They were in high school when they met, and things got kinda awkward. With sparks in the air, he would stare at her in class, and she would try to act cool. But it was obvious, like, ooh, they would be together, ooh. And one day she said, write me a love song, 'cause I know you'll make it beautiful. And maybe I'll call you my sweetheart, and promise nobody can steal me away. Then I am yours, 'cause I want you and I wanted you to know. He looked at her and then he smiled, picked up a pen and paper, started writing. Probably something about her eyes and how they're always shining. அடுத்தது கைஸ், ஹவ் ஐ க்ளீன் மை மேக்கப் ப்ரஷஸ் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் we took some hand wash, கொஞ்சம் ஷாம்பூ அண்ட் கொஞ்சோண்டு என்னோடய மேக்கப் க்ளீனிங் சொல்யூஷன் போட்டுடுறேன்.
ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற மேக்கப் க்ளீனிங் சொல்யூஷன். ஸோ அதையும் கொஞ்சம் போட்டுறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஒரு வ்ளாகில் நான் காட்டியிருக்கேன் எப்படி நான் பண்ணுவேன்னு சொல்லி. பை தி வே கைஸ், திஸ் பேண்ட் இஸ் ஃப்ரம் மினி. ஸோ க்யூட்டாக இருக்குல்ல, சூப்பர் க்யூட். எனக்கு இந்த முடி முன்னாடி விழுந்தாலே ஸ்கின் கேர் கொஞ்சம் பண்ணியிருக்கேன்னா அப்படி முடி உண்டு அது ஒட்டிக்கும் அதனால். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இந்த சொல்யூஷனில் கொஞ்சம் விட்டுருவேன் ப்ரஷ்ஷை. பார்த்தீங்கன்னா டப்புன்னு சொல்யூஷன் கலரே மாறிச்சு, வெள்ளையாக இருந்தது. இந்த பேட் ஒன்று வச்சுருக்கேன், ஜிஞ்சரில் தான் வாங்கினேன் லைஃப் ஸ்டைலில். ஸோ இதில் நல்லா இது பண்ணால் அதில் இருக்கிற எல்லாமே வெளில வந்துடும். ஸோ கீழே ஏதாச்சும் போட் பண்ணுங்கள், ஏன்னா இட் கேன் கெட் மெஸ்ஸி. அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு மறுபடியும் அந்த சொல்யூஷனில் விட்டு மறுபடியும் இப்படி பண்ணிங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் பிங்காக அந்த ப்ரஷ் எப்படி ஒயிட்டாக இது பார்க்குறீங்களா? ஸோ தட் இஸ் வாட் ஐ யூஸ்வலி டூ. ஸோ பாருங்கள், கம்ப்ளீட்டாக பிங்காக அந்த ப்ரஷ்ஷு நல்லா ஒயிட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு plain வாட்டரில் ரின்ஸ் போட்டு ட்ரை பண்ண வேண்டியது தான். தட் இஸ் வாட் ஐ யூஸ்வலி டூ. ஸோ அப்படியே எல்லா ப்ரஷ்ஷும் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து வீட்டில் விபூதி வச்சு விரல் துடைப்பாங்க. ஸோ விபூதி ஆக்சஸ் இல்லாதனால ஹான்ஸ் பவுடர் போட்டு ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நார்மல் கிளாத்தை வச்சு துடைக்கிறேன். ஸோ யூ கேன் see the difference இமீடியட்டாகவே. எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா சின்ன வயசில் மிரர் என்னைக்கு தொடச்சி வைப்பாங்களோ அன்றைக்கி வந்து நான் என்னம்மா இன்னைக்கு மூஞ்சி நல்லா பழிச்சுன்னு இருக்குல்ல அப்படின்னு எங்கள் மாட்ட சொல்லுவேன். ஏன்டி அது மூஞ்சி தெரியாது, கண்ணாடி அன்னைக்கு தொடச்சிருக்கேன்டி அப்படின்னு. அது ஞாபகம் வந்துச்சு டப்புன்னு. எவ்ரி டைம் எனக்கு தெரியவே தெரியாது, எங்கள் அம்மா கண்ணாடி தான் தொடச்சிருக்காங்க, நான் என் மூஞ்சி தான் பழிச்சுன்னு இருக்கு போல, ஏதோ காலைல சோப் போட்டதுக்காக கழிச்சு போகலாம் அப்படின்னு எக்ஸைட் ஆகிட்டோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ மெமரிஸ் இருக்கா? Tell me in the comments below. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ஃபைனல் டூர் மாதிரி காட்டிடலான்னு நினச்சேன். ஸோ திஸ் இஸ் த மிரர் பக்கம் க்ளீனாக இருக்குது. மூக்கில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே கிளியராக தெரியுது. டைம் டு டூ சம் க்ளீன் அப். ஸோ எனிவே கைஸ், ஓவன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஆஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்கோம். ப்ளஸ் கொஞ்சம் புது ஐட்டம்ஸ்லாம் வந்துச்சுங்க மினி. ஸோவில் நேற்று போய் ஒரு ஷாப்பிங் போட்டிருந்தேன். அதனால் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா எல்லா ஜுவல்லரியும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஓரளவுக்கு தெரியும் எந்த டப்பாவில் எது இருக்குன்னு. எல்லாமே அந்த ஒர்க் ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அண்ட் இது ஃபுல்லாக பேங்கிள்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ மேக்கப் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக இருக்க மாட்டேங்குது. லிப்ஸ்டிக்ஸ் கம்மி இல்லை, ஆனால் அந்த ஃபவுண்டேஷனாக என்னென்னோ வச்சுட்டு அது ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. நிறைய ஒரு டப்பா ஃபுல்லாக டிஸ்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ இல்லை எங்கேயும் இங்கே தான் வச்சுருக்கோம். இங்கே ஐ ஷேடோ பேலட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து கண்ணு கேட்டகரியில் தான் போவோம். இன்னும் நிறையவே கண்ணுக்கு ஆக்சுவலி நான் இன்வெஸ்ட் பண்ணோம், ஆனால் பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு வச்சிட்டேன். இந்த வாட்டியே கொஞ்சம் நிறைய வாங்கிட்டேன். க்ளீன் ஷெல்ஃபும் அது பெருசாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் பெருசாக எதுவும் இல்லை, ஆனால் க்ளீன் மட்டும் பண்ணி அப்படியே வச்சாச்சு. ஸோ தேட் இஸ் தேட். அண்ட் அந்த சைடும் எல்லாமே
நியூவா பேண்ட்ஸ்லாம் எல்லாம் லைக் எந்த டப்பாலாம் காலியாக அதெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ தட் இஸ் இட் கைஸ். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணுன்ற விஷயத்தை மோட்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் ஆல்சோ கைஸ் நியூவாவோட நியூ ரேஞ்ச் ஆஃப் பேட்ஸை செக் அவுட் பண்ணனா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் அவர் ஓன் ஓல்டு கோடு, நீங்கள் எது வேணால் கூட யூஸ் பண்ணலாம். So yes guys, see you soon in another vlog. Till then, stay awesome, stay cool, spread love, spread happiness, happy Diwali, and see ya. By the way guys, இந்த தீபாவளிக்கு நீங்கள் என்னெல்லாம் ஷாப் பண்ணீங்கன்னு போன வீடியோலேயே சொன்னேன், நிறைய பேர் இன்னும் சொல்லலை. ஸோ இந்த வீடியோவில் சொல்லுங்கள் நீங்கள் என்னெல்லாம் ஷாப் பண்ணியிருக்கீங்க. பை சான்ஸ் என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர்லேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் கிடச்சதுன்னு ஆல்சோ டெல் மீ in the comments below. And more vloggings coming towards you. Sure, kandipa. So, see ya!